தாவேக தலைவர் விஜய் வந்து 108 சீட்டு வாங்கிட்டு முன்னிலையில் இருந்தார். முக்கியமாக ஆகிறன்ற ஒரு பதவி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு, ஆனால் அது வந்து சிக்கல்னால நின்று போச்சு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது எப்போயும் முதல்ல வந்துதானுங்க. முதல்ல வந்ததும் நாங்கள் சொல்கிறது என்னன்னாக்கா, முதல்ல வந்ததும் 5 வாங்குறோம்னா 5 4 வாங்கணும் தான் முன்னே 5 வாங்கிட்டான். சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், 5 வாங்கினேன். அப்புறம் நீ பிறகு வந்ததும் 15 வாங்கினா கூட செல்லுமா. நேர்மையாக பேசுகிறவங்களாம் கிடையாது. முதல்ல வந்து வாங்கிறது எதுனா அதுதான். அப்புறம் 10 பேர் கூட்டினா வந்து செய்யறதுலாம் அது நம்மளுக்கு சிட்டாக வழங்காது. அப்புறம் வந்ததும் ஆண்டவங்கிட்ட செய்யணும். இப்போ அவர் விஜய் வந்தாருன்னா நல்லது செய்வாருன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக செய்யும். முதல்வராக வந்துட்டாருன்னா எதுக்கு முதல் கையெழுத்து போடணும்னு நினைக்கிறீங்க? மக்களுக்கு உதவும் நான் பாதுகாப்பேன், மக்களுக்கு வந்ததும் துணையாக இருப்பேன்னு தான் அது முதல் கையெழுத்து. மக்களுக்கு என்ன ஆகுதோ நான் முன்னே வந்து நிற்பேன் அப்படின்னு தான் இருக்கும். ஃப்ரீலாம் சொல்லியிருக்காரு. இது மாதிரி 6 கேஸு, கல்யாணம் ஆகிற பெண்களுக்கு வந்து 1 பவுன் நகையெல்லாம் சொல்லியிருக்காரு. ஃப்ரீ பஸ்ஸுலாம் சொல்லியிருக்காரு. அந்த இலவச பற்றிலாம் என்ன நினைக்கிறீங்க? அது அப்புறம் அவங்களோட இஷ்டம். அது பெரிய பஸ்ஸு உரத்து அது போகிறது வரத்தெல்லாம் தினம் வந்து நார்மலாக நம்ம போகிறோம். லேடிஸு மட்டும் தனி பஸ்ஸு விட்றாங்க, ஜென்ஸுக்கு இது கிடையாது. நாங்களும் டிக்கெட்டு கொடுத்து தான் ஒருத்தருக்கு போகிறோம். ஆனால் விஜய் வந்தால் ஏதோ நல்லா செய்வார்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. ஆட்சி அமைப்பாருன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக வந்து அமைச்சே தான் ஆகணும். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அவர் வந்தால்? என்ன எதிர்பார்க்குறீங்க? மக்களுக்கு நல்லது செஞ்சோம். இல்லை எனக்கோசரம் என்ன அதை அதை செய்யலாம். மக்கள் வந்து அது கரெக்டாக என்னென்ன செய்யணுமோ மக்கள் வந்து ஏழை மக்களுக்கு செஞ்சால் அது திருப்தி.